வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணமானது ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று நிகழ்கின்றன. இந்த சூரிய கிரகணம் முடிந்த பின்னாடி இந்த மேசராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் வந்து மாறப்போவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்னவாக இருக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சிறப்பான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் போது சூரியனுடைய ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. சூரியனுடைய ஒளியை தடுப்பதனால பூமியில் தற்காலிக இருளை வந்து ஏற்படுத்துகிறது. இந்த நிகழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணமானது ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று நிகழ்கின்றன. அதேபோல் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று எப்பொழுது வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2:12 மணி நேரத்துக்கு வந்து தொடங்குகின்றன. முழு சூரிய கிரகணம் என்பது 18 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும். இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பூமி, சந்திரன் மற்றும் சூரியன் இடையே வந்து சீரமைப்பு தேவைப்படுவதனால முழு சூரிய கிரகணங்கள் அரிதாக வந்து நிகழ்கிறது. பங்குனி மாதம் சூரியன் மீனராசியில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் கிரகணங்களும் ஏற்படுகின்றன. இந்த சூரிய கிரகணம் அமாவாசையிலும் தோன்றும், சந்திர கிரகணம் பௌர்ணமியில் தோன்றும். அதேபோல் ராகு மற்றும் கேதுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் சந்திரனும் இணையும் போது அமாவாசை நாளில் சூரிய கிரகணங்கள் ஏற்படும். மார்ச் 8ஆம் தேதி என்று பங்குனி மாத அமாவாசை ஆகும். திங்கட்கிழமை அமாவாசை என்றுதான் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. கிரகணம் வந்து மீனராசியில ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது. அதனால இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த மேசராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சூரியன் வந்து சஞ்சரிப்பதனால இந்த ஒரு காலகட்டங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலங்கள் என்றே வந்து சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாமலும் போகலாம். உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களும் வந்து கிடைக்காமல் மனக்கவலைகளையும் நீங்கள் அடைவீர்கள். அதனால் பிள்ளைகளால் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் ஏற்படலாம். மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் செலவுகளும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிகள் அபரிவிதமாகவே உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலைகளும் வந்து மேம்படும். சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 3 கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. அதே போல 3 கிரகங்கள் விரயஸ்தானம் என்று கூறப்படக்கூடிய செலவுகளை குறிக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றது. ராசியிலேயே குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வந்து இருக்கிறாரு. அதனால ஒரு சில விஷயங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் இப்பொழுது இந்த காலகட்டங்களில் செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து காணப்படுது. அதேபோல் தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாகவே இருக்கும். பொருளாதார நிலைகளும் மேம்படும். மேசராசிக்கு தொழில் ஸ்தானமான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலைகள் மாறி இப்பொழுது கும்பராசியில வந்து பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கிறாரு. கும்பராசியில ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கிறாரு. அதனால சனியுடன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வந்து சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே வகைகள். எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுது. அதனால லாபஸ்தானத்தில் இந்த மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். அதே போல் லாபஸ்தானத்தில் சனி இருப்பது ஏற்கனவே லாபகரமான நிலையைத்தான் இந்த மேசராசிக்காரர்கள் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. அதேபோல் இருப்பினுமே இந்த சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையானது இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே மேசராசிக்கு எதிர்காலத்தை பற்றிய சின்ன சின்ன விஷயங்களில் பயத்தை ஏற்படுத்தும். அதே போல் வரவுகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தாலுமே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு செலவுகள் இருப்பது போன்ற ஒரு சூழல்களும் உருவாகும்.
தொழில் ரீதியான வளர்ச்சிகள் மிகப்பெரிய அளவை எட்டினாலுமே கூட கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இருப்பதனால யாரையுமே எளிதில் நம்பி செயல்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. மற்றவர்களை நம்பி ஏமாறுவதை விட யாரையுமே நீங்கள் நம்பாமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாயினுடைய சேர்க்கையான உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்பட திடீரென்று பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை விட்டு விடுபடலாம் என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோன்றலாம். இருப்பினும் சுக்கிரனுடன் இருப்பதனால செலவுகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். அதேபோல் ஏற்கனவே புத பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். நீச்சம் என்பது வலிமை இழந்த ஒரு நிலையை குறிக்கிறது. அதனால இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதத்தினுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா வலிமை இழந்த ஒரு புதன் பகவான் வக்ரமாகி அதாவது பின்னோக்கி செல்ல இருக்கிறாரு. அதனால மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்த இருக்கிறாரு. இதனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து அதேபோல் இருந்து வந்த அந்த தொழிலினுடைய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வுகளும் ஏற்படும். கடன் சுமைகளும் உங்களுக்கு குறையும், வருமானங்களும் அதிகரிக்கும். மேலும் குடும்பஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பையும் குறைக்கும் சுக்கிரன் இந்த ஒரு காலகட்டங்களினுடைய இறுதியில் மீனராசியில் பயிற்சியாகி உச்சமடைகின்றார். இதனால் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படி போகிறது. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையக்கூடிய சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகங்கள் ஏற்பட்டு புதனால் ஒரு பெரிய ராஜயோகமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வேலை மற்றும் வியாபாரத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வருமானங்களும் லாபங்களும் கிடைக்கும். உங்களுக்கு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். பொதுவாகவே செல்வாக்கும் மதிப்புகளும் மரியாதைகளும் அனைத்துமே உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்றே சொல்லலாம். சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகும் போது இந்த காலகட்டங்கள் தோன்றுகிறது. அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு சஞ்சரித்து வருகிறார். எனவே 2024ஆம் ஆண்டினுடைய இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீனராசியில் உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கும். சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை முரண்பாடான அசுப சேர்க்கையாக இது செலவுகளை குறிக்கும். வீட்டில் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இருப்பதனால எவ்வளவு தடுத்தாலும் ஏதேனும் ஒரு விதத்தில் செலவுகள் வந்தபடியே இருக்கும். அதேபோல் எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதில் தாமதமாகும். யாருக்கேனும் எதிலாவது பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுப்பதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே தொழிலில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்பட்டால் கூட நீங்களாகவே முடிவுகளை எடுக்க வேண்டாம். அனுபவசாலிகளினுடைய ஆலோசனைகளை பெறுவது நல்லது. மேலும் குடும்பத்தில் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். அவர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும். அதேபோல் வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேரும். சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகைச்சூடு. உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும். புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வழக்கொன்றில் பார்த்தீங்கன்னா வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்பினால் வருமானங்களும் பெருகும். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடன் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை பெறலாம். அதேபோல் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதனமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனங்கள் இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதைகளும் உயரும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியுமே புறம் பேசாமல் சக ஊழியர்களுடன் நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொண்டர்களினுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். அதேபோல் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். அதே சமயம் நண்பர்கள் போலவே பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரங்களில் நிதானம் தேவை. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். மேலுமே இந்த கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அவற்றில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் ரசிகர்களினுடைய ஏகத்திய ஆதரவை பெறுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பணவரவுகள் அமோகமாகவே இருக்கும். புதிய வாகனத்தையும் வாங்குவீர்கள். ரசிகர்களினுடைய ஆதரவோடு வெளிநாடுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
மேலும் பரிகாரமாக தினமும் முருகன் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லி வர மனதில் அமைதிகள் மேலோங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.